த வைல்ட் ஸ்வான்ஸ். முன்னொரு காலத்துல ஒரு மகாராஜாவுக்கு 11 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்க. 12 பேருமே ரொம்ப புத்திசாலிகளாகவும் தைரியசாலிகளாகவும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மகாராஜா தான் திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தாரு. அவரோட மனைவி இறந்ததுக்கு அப்புறமா தனிமையில ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரோட திருமணம் ரொம்ப சிறப்பான முறையில நடந்துச்சு. குழந்தைகளும் புது அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவை பார்த்ததும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நிலைமை அவங்க நினைச்சதுக்கு எதிர்மாறா இருந்துச்சு. புது மகாராணி ரொம்பவே மோசமானவங்களா இருந்தாங்க. அவங்க குழந்தைகளை சரியாவே கவனிச்சுக்கல. குழந்தைங்களும் அவங்கள பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. நான் இவங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். இளவரசிய ஒரு ஏழை குடும்பம் தன்னோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 11 குழந்தைகளும் அந்த கொடுமைக்கார அம்மா கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. 11 குழந்தைகளும் அங்க இருக்கிறது ஆபத்துன்னு மகாராணி நினைச்சாங்க. அதனால சரியான நேரத்தை எதிர்பார்த்து அந்த 11 குழந்தைங்க மேலையும் மந்திரத்தை தூவுனாங்க. நீங்க உங்க மிச்ச வாழ்க்கைய ரொம்ப மோசமான பறவையா வாழ்ந்து முடிப்பீங்க. போங்க இங்க இருந்து. அந்த இளவரசர்கள் கள்ளம் கபடம் இல்லாத நல்லவர்களா இருந்ததால அந்த மந்திரம் மாத்தி செயல்பட்டுச்சு. அதனால அவங்க அழகான அன்னப்பறவையா மாறினாங்க. அந்த அரண்மனையை விட்டு அவங்க வெளியில பறந்து போனாங்க. அந்த சகோதரி ரொம்பவே சோகமா இருந்தா. தன்னோட சகோதரர்கள் இல்லாம அவ ரொம்ப சோகமா இருந்தா. அவளுக்கு 15 வயசு ஆனதுக்கு அப்புறமா அவ மறுபடியும் தன்னோட அரண்மனைக்கு திரும்பி வந்து அரசரை சந்திக்கலாம்னு போனான். ஆனா மகாராணிக்கு இளவரசி மகாராஜாவை சந்திக்கிறது பிடிக்கல. ரொம்ப அழகான இளவரசிய பார்த்து மகாராணி பொறாமப்பட்டாங்க. இவ என்னை விட பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காளே. மகாராணி இளவரசி கிட்ட ரொம்ப அன்பா பேசினாங்க. உன்னை வரவேற்கிறேம்மா. நீ அரண்மனைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வா, நான் முதல்ல என் அறைக்கு கூட்டிட்டு போறேன். நான் உனக்காக சில பரிசுகளை வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல இந்த கிரீமை உன் முகத்துல நான் பூசுறேன். அது உன்னை கெட்டவங்க கண்ணுல இருந்து காப்பாத்தும். அந்த கிரீம தடவுனது மகாராணியோட சதி வேலை. அது இளவரசியை அலங்கோலப்படுத்திருச்சு. அரசர் தன்னோட மகளான இளவரசியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. இவ்வளவு அசிங்கமா இருக்கிறவ என் பொண்ணா இருக்க முடியாது. அவள் வெளியில கூட்டிட்டு போ. அவ இங்க இருக்க கூடாது. இளவரசி அரண்மனையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டா. என் சகோதரர்கள் என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இளவரசி தன்னோட சகோதரர்களை தேடி புறப்பட்டா. அவ காட்டு வழியா போகும்போது அங்க ஒரு சின்ன குளத்தை பார்த்தா. அந்த தண்ணியில அவ முகத்தை கழுவுனா. அவளுக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. அவ பழையபடி அழகா மாறிட்டா. அது ஒரு பெரிய காடு. மரங்கள் அடர்த்தியா இருந்ததால சூரிய ஒளி கூட தரையில படாம இருந்துச்சு. மரங்கள்லாம் உயரமா இருந்ததும் இதுக்கெல்லாம் ஒரு காரணம். நேரம் இருட்டிடுச்சு. அவ காட்டோட கடைசி பகுதிக்கு வந்துட்டா. அந்த காட்டுக்குள்ள வேற யாருமே இல்ல. இளவரசி நடந்துகிட்டே இருந்தா. அந்த சமயத்துல யாரோ நடக்கிற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அதை கேட்டு அவ பயந்துட்டா. அவ ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சா. அந்த சமயத்துல ஒரு வயசான பெண்மணிய இளவரசி அங்க பார்த்தா. நான் உன்னை பயமுடுத்திட்டேனா? ஆமா, கொஞ்சம் பயமுடுத்திட்டீங்க. நான் இந்த பழங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு அடிக்கடி இங்க வருவேன். நீ வேணா கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. நிச்சயமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த காட்டுக்குள்ள என்ன சாப்பிடலாம்னு எனக்கு தெரியல. இத சாப்பிடு. ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ற? நான் 11 இளவரசர்களை தேடி வந்தேன். நீங்க அவங்கள பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல. ஆனா 11 பறவைகள் கிரீடத்தோட பறக்கறத நான் பார்த்தேன். அந்த பறவைகள் அங்க நீச்சல் அடிக்கிறாங்க. நீ அங்க போனேனா அவங்கள கண்டுபிடிக்கலாம். இளவரசி அந்த வயதான பெண்மணிக்கு நன்றி சொன்னா. அவ நதியோரமா நடந்து போய்கிட்டு இருந்தா. அவ ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் கடைசியா நதி கடல்ல கலக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தா. இங்க யாருமே இல்லையே. என்னோட சகோதரர்களை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அந்த மணற்பரப்புல 11 அன்னப்பறவையோட சிறகுகள் இருந்துச்சு. 11 இறகுகள். நிச்சயமாக என்னோட சகோதரர்களை கண்டுபிடிப்பேன். சூரியன் அஸ்தமனமாச்சு. 11 அன்னப்பறவைகள் பறந்து வர்றத இளவரசி பார்த்தா. அந்த பறவைகள் மணல் பரப்புல வந்து இறங்கும் போது அப்படியே இளவரசியோட சகோதரர்களா மாறிட்டாங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா எல்லாரும் இளவரசர்களா மாறிடுவாங்க. சகோதரர்களே, நீங்களா? கடைசியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் எலிசா. இளவரசியை பார்த்ததுல அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். மகாராணியோட மந்திரத்தால நாங்க பறவைகளா மாறிட்டோம். பகல் பொழுதுல நாங்க எல்லாருமே பறவைகளா இருப்போம். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நாங்கெல்லாம் மனுஷனா மாறிடுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுல போறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. நாளைக்கு நாங்க அரண்மனைக்கு போக போறோம்.
எங்க கூட வரியா எலேசா? நிச்சயமா நான் வரேன். உங்க கூட சேர்ந்து வர்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் காலையில இளவரசர்கள் எல்லாருமே அன்னப்பறவையா மாறிட்டாங்க. அவங்க இளவரசிய அந்த வலையில உட்கார சொன்னாங்க. இளவரசி உட்கார்ந்துட்டு இருந்த வலைய அவங்க தூக்கிட்டு பறந்தாங்க. இளவரசிக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இளவரசி மேகங்களை அருகாமையில பார்த்தா, மலைகளை பார்த்தா, காடுகளை பார்த்தா, நகரங்களை பார்த்தா, கிராமங்களை பார்த்தா, அப்புறம் பிரம்மாண்டமான அரண்மனைகளையும் பார்த்தா. கடைசியா அவங்க எல்லாரும் ஒரு குகைக்கு வந்தாங்க. ராத்திரி அந்த குகையில தங்கலான்னு அவங்க முடிவெடுத்தாங்க. ராத்திரியில இளவரசி தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு தேவதை அவளோட கனவுல வந்தா. அந்த தேவதையை பார்க்கறதுக்கு இளவரசி காட்டுல சந்திச்ச அந்த வயதான பெண்மணியை பார்க்கற மாதிரியே இருந்துச்சு. ஹலோ எலேசா, நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னோட சகோதரர்களை நான் காப்பாத்தணும். எப்படி காப்பாத்தணும்னு தெரியல. நீ கவலையே படாத. நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. நீ உன் தம்பிகளை காப்பாத்த நினைச்சேன்னு அதுக்கான வழி உனக்கு நிச்சயமா கிடைக்கும். நான் எப்படி அவங்கள காப்பாத்துறது? அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த வழியை சொல்லுங்க. கிரேவியட்ஸ்ல வளரக்கூடிய ஒரு பிரத்யேகமான நட்ஸ்ல நீ எடுத்துட்டு வரணும். அதை எடுத்துட்டு வந்து நீ நூல் நூர்த்து கோட்டை தைச்சுக்கணும். அந்த கோட்டை எல்லாமே உன் பிரதர்ஸுக்கு நீ போட்டு விடணும். பறவைகளா இருக்கிற உன்னோட பிரதர்ஸ் எல்லாமே மனுஷனா மாறிடுவாங்க. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. நீ யாருகிட்டயுமே எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. எப்போ உன்னோட வேலை நீ ஆரம்பிக்கிறியோ முடியற வரைக்கும் பேசக்கூடாது. அப்படி நீ பேசினா உன்னோட பிரதர்ஸ் எல்லாருமே இறந்துடுவாங்க. சரி, நான் அதை செய்யறேன். இளவரசி தூக்கத்திலிருந்து எழுந்ததுக்கு அப்புறம் தான் கண்டதெல்லாம் கனவுன்னு அவளுக்கு புரிஞ்சுது. தன்னோட சகோதரர்களை அவ பார்க்கும்போது அவங்க காணாம போயிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயத்தை செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம். அவ காட்டுக்குள்ள போய் அந்த இலைகளை பறிச்சா. அது ரொம்பவே கஷ்டமான வேலையா இருந்துச்சு. இருந்தாலும் அதை அவ பெருசுப்படுத்தல. அதை எடுத்துட்டு போய் அதை குகைக்குள்ள வச்சு அந்த இலைய அரைச்சா. அவ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அது எல்லாத்தையும் ஒரு எலி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவ பண்றதெல்லாம் அதுக்கு பிடிச்சு போச்சு. அதனால அந்த எலி அவளுக்கு உதவி செஞ்சுச்சு. அன்னைக்கு ராத்திரி அவளோட சகோதரர்கள் அந்த குகைக்கு வந்தாங்க. அப்போ இளவரசி வித்தியாசமா ஏதோ செய்யறத பார்த்தாங்க. நீ என்ன செஞ்சிட்டு இருக்க எலேசா? நீயே பேசவே மாட்டேங்கிற. இப்படி மௌனமா இருக்காம ஏதாவது பேச எலேசா. அவ செஞ்சிட்டு இருக்கிற வேலை முடியற வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கா போல. இளவரசியோட சின்ன தம்பி பக்கத்துல போய் அவளோட கைகளை பார்த்தான். அவளோட கைகள் முட்கள் குத்தி காயப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்ததும் அவ அழ ஆரம்பிச்சிட்டான். அவனோட கண்ணீர் துளி இளவரசியோட கையில விழுந்துச்சு. அவளோட காயத்துக்கு அது மருந்தாச்சு. இளவரசிக்கு தூக்கம் வந்துச்சு. இதே மாதிரி பல நாட்கள் இளவரசி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த எலி தானாவே முன் வந்து இளவரசிக்கு உதவி பண்ணுச்சு. இளவரசி ஒரு கோட் செஞ்சு முடிச்சதும் அடுத்த கோட்டை செய்ய ஆரம்பிச்சா. இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா. ஒரு நாள் அவ செடிகளை பறிச்சுட்டு இருக்கும் போது அவ ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டா. உடனே அவ குகைக்குள்ள ஓடி போய் பார்த்தா. அங்க சில பேர் அவளை சுத்தி நின்னுகிட்டு இருந்தாங்க. அவளையே பார்த்தாங்க. அவங்க நல்ல உடைகளை போட்டிருந்தாங்க. ஒரு அழகான இளைஞன் குதிரையில இருந்து இறங்கினாரு. அவர் இளவரசியை பார்த்து கேள்வி கேட்டாரு. ஏங்க, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? உங்களை இங்க தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது. ஏன்னா இது என்னோட இடம். இந்த இடத்துக்கு நான் தான் ராஜா. நீங்க என்னோட அரண்மனைக்கு வாங்க. அங்க உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும். அரசர் கூட போறதை தவிர இளவரசிக்கு வேற வழி தெரியல. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே அவங்க அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அது ஒரு அழகான அரண்மனை. ஆனா இளவரசி அங்க சந்தோஷமாவே இல்ல. அவ எப்ப பார்த்தாலும் தன்னோட சகோதரர்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவங்கள மறக்க முடியல. அந்த அரசர் அவ தைச்சுக்கிட்டு இருந்த துணியையும் சில பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வந்தாரு. அத அவ கையில கொடுத்தாரு. உங்களோட எல்லா பொருட்களையும் நான் இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அரண்மனை நீ உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்கலாம். உன்னோட சிரிப்பு ரொம்பவே அழகா இருக்கு. என்னோட இதயத்தை நீ கவர்ந்து இழுக்கிற. இளவரசிக்கு அங்க வேற வேலையே இல்ல. இளவரசி அங்க இருந்துகிட்டே 10 கோட்டை தைக்கிறா. 11வது கோட்டை தைக்கிறதுக்காக இலைகள் எடுக்கிறதுக்காக அவ போயிட்டா, யாருக்கும் தெரியாம. அரண்மனைக்கு பக்கத்துல இருந்த தோட்டத்திலிருந்து இலைகளை எடுக்கலாமான்னு இளவரசி யோசிக்கிறா. இரவு நேரத்துல அரண்மனையிலிருந்து வெளியில வந்து தோட்டத்தை தேடி அவ போனா. அங்க இருக்கிற செடியை அவ பறிக்கும் போது அரசரும் அங்க இருக்கிற ஆட்களும் அதை பாத்துறாங்க. யார் நீ? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த செடிகளை எதுக்காக பறிக்கிற? இத மாயஜாலம் பண்றதுக்காக தான் உபயோகிப்பாங்க.
நீ ஒரு மந்திரவாதின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ ஒரு மந்திரவாதின்னு நான் ராஜா கிட்ட நிரூபிப்பேன். என்னால இத கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இவளை உடனே நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போங்க. இவளுக்கான தண்டனையை அங்க முடிவு பண்ணலாம். நாட்டு மக்கள் முன்னாடி இவளுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். யானைய மிதிக்க விட்டு இவளை கொல்லுங்க. எங்க நாட்டுல சூனியக்காரி இருக்கிறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். இவ நாளைக்கே சாகணும். காலத்தை கடத்தக்கூடாது. இளவரசி அந்த அரண்மனைக்குள்ளேயே தனித்தீவுல வாழ்ற மாதிரி உணர்ந்தா. ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தா. அவளை தனி சிறையில அடைச்சு வச்சாங்க. இது அவளோட கடைசி நாள்னு அவளுக்கு தோணுச்சு. அப்பதான் ஒருத்தர் வந்து கதவை திறந்து அவ தைச்சு வச்சிருந்த கோட்டையெல்லாம் கொடுத்துட்டு போனாரு. மகாராஜா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. குளிருக்கு இது பயன்படும். என்னோட வேலையை முடிக்கிறதுக்கு இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்பு. ஆனா இது செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு நிறைய இலைகள் தேவைப்படுது. அந்த நேரத்துல தான் அவளுக்கு உதவி செஞ்ச அந்த எலி சிறைக்குள்ள வந்துச்சு. அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த எலி தோட்டத்துக்குள்ள போய் இலைகளை பறிச்சுட்டு வந்துச்சு. அந்த இலைகளை வச்சு இளவரசி விடியறதுக்குள்ள எப்படியாவது அந்த கோட்டை தைச்சு முடிச்சிடணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டா. அதுக்குண்டான முயற்சியும் பண்ணா. ஆனா விடிஞ்சிருச்சு. விடிஞ்சு அவளால செய்ய முடியல. ஆனா வண்டியில உட்கார்ந்தபடியே அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தா. மக்கள் எல்லாருமே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 10 கோட்டும் அந்த வண்டிக்குள்ளதான் இருந்துச்சு. அந்த குதிரை வண்டி ஒரு கப்பலுக்கு பக்கத்துல போச்சு. அந்த கப்பல் இளவரசியை கூட்டிட்டு போறதுக்காக வந்தது. அந்த நேரத்துல இளவரசி ஒரு பரிச்சயமான சத்தத்தை கேட்டா. வானத்துல 11 அன்னப்பறவைகள் பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அதை அவ கவனிச்சா. எல்லா பறவைகளும் இளவரசி பக்கத்துல வந்து உட்கார்ந்துச்சு. இளவரசி கையில வச்சிருந்த கடைசி கோட்டை தைச்சு முடிச்சதும் ஒவ்வொரு பறவை மேலையும் அந்த கோட்டுகளை எடுத்து ஒன்னொன்னா வீசினா. அந்த பறவைகள் எல்லாம் 11 இளவரசர்களா மாறிட்டாங்க. இவ எங்களோட சிஸ்டர். அவ ரொம்ப அப்பாவி. என்னாலயும் பேச முடியும். நான் என் சகோதரருக்காக தான் பேசாம இருந்தேன். நான் ஒன்னும் சூனியக்காரி இல்ல. என் தம்பிங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இளவரசி மொத்த கதையையும் அரசர்கிட்ட சொன்னா. இளவரசி மேல சந்தேகப்பட்டு தண்டிச்சதுக்கு அரசர் மன்னிப்பு கேட்டாரு. நான் உன்னை சந்தேகப்பட்டதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு. தயவு செஞ்சு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ப்ளீஸ்? நிச்சயமா. அரசரோட திருமண விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லா மக்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 11 இளவரசர்களும் அந்த திருமணத்துக்கு வந்தாங்க. கடைசியா இளவரசியும் 11 இளவரசர்களும் ஈவில் குவீன்ஸ் கிங்டமுக்கு போய் சூனியக்காரி ராணிய சிறப்பிடிச்சாங்க. வாழ்நாள் முழுக்க அவளை சிறையில் அடைச்சாங்க. மகாராஜா சூனியக்காரி மந்திரப்படியிலிருந்து தப்பிச்சாரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க.